வணக்கம் நேர்களே, தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி. வாங்க கொள்ளு தோசை சுடலாம். வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. கொழுப்பை நம்ம குறைக்கலாம். வாங்க, கொள்ளு கொஞ்சம் அரை கப்பு எடுத்துருக்கேங்க. நைட்டே ஊற வச்சுருக்கேன். இதை பச்சரிசி ஒரு 3 ஸ்பூனு, புழுங்கரிசி ஒரு 3 ஸ்பூனு ஊற வச்சுருக்கேங்க. இதையும் அதே கொஞ்சம் வெந்தயம் ஊற வச்சுருக்கேன். இதை நம்ம தோசைக்கு இது 3ஐயும் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்சியில் கொஞ்சமாக இருக்கிறதுனால மிக்சியில் அரைக்கிறேன். நீங்கள் நிறைய போட்டிங்கன்னா கிரைண்டரில் அரைச்சிக்கோங்க. நல்லா பந்தாக நல்லா கிளம்பும். அதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாங்க. 2 பச்சை மிளகா எடுத்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. பச்சை மிளகா போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். 2 தக்காளி, பொட்டுக்கடலை கொஞ்சம் எடுத்துருக்கேன். உப்பு. இப்போ நம்ம இதை வதக்கி இதை அரைச்சிட்டு வந்துடலாம். அதையும் அரைச்சிட்டு வந்து தோசை ஊற்றிடலாங்க. வாங்க, இப்போ நம்ம இதை வதக்கிடலாங்க. நல்லெண்ணெய் வச்சுருக்கேன். பொட்டுக்கலையை வறுத்து வச்சுட்டாங்க தனியாகவே. அதை போட்டு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ உப்பு சேர்த்து அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இப்போ சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ தோசை கல்லை போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ அதை அரைச்சிட்டு வந்தாச்சு. தோசை ஊற்றிடலாங்க. சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிடலாங்க. நீங்கள் புளிப்பாக வேணுங்கிறவங்க என்ன புளிக்க வச்சிடலாம். 2 மணி நேரம் புளிக்க வச்சு நீங்கள் ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு தயிர் சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுட்டு புளிச்சோன்னு ஊற்றிக்கலாம். அந்த புளிப்பு வேணாங்கிறவங்க இப்போ உடனே இப்படி ஊற்றிக்கலாங்க. இந்த சட்னி சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். வாரத்தில் நம்ம இருந்தால் 2 நாளைக்கு கொள்ளு தோசை சாப்பிட்லாங்க. கொள்ளு துவையல், கொள்ளு சட்னி, கொள்ளு ரசம், கொள்ளு சாதம் கூட செய்யலாம். அதிவேகமாக வெயிட் குறையுங்க. இந்த சட்னி இந்த தோசைக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். சூப்பராக வருது பாருங்கள் தோசை. பச்சரிசி போட்டிருக்கிறதுனால நான் கொஞ்சம் வெறப்பாக வருங்க. சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம எடுத்துடலாங்க. இப்போ கொள்ளு தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக இருக்கும். இந்த சட்னிக்கும் இந்த தோசைக்கும் நல்லா இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளம்.